ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் டு ஹால். ஸோ கைஸ் நம்ம பாருங்க, லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி வந்து நம்ம டெஸ்ட் எதை தான் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, சில காரணங்களால போஸ்ட்பண்ட் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா, அதனோட டெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா, மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். ஸோ சூப்பராக வந்து கிளியராகவே வந்து ஆயிடும். சரிங்களா, ஸோ நீங்கள் ஒரு 50 கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ 50 கொஸ்டின், ஒரு வீடியோ 50 கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஓகேங்களா, சரிங்க. நம்ம அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா, சரிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருங்க. அப்பதான் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்துடன் தொடர்பற்றது எது? அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 என்று கூடியது. பாருங்க, 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது தவறா இருக்குன்றதாங்க நீங்க வந்து கெஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரிங்க. டிசம்பர் 9, 1946 என்று கூடியது. கலந்து கொண்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 211 பேர். அரசியல் நிர்ணய சபையின் இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா. இவரை முன்மொழிந்தவர் ஜவஹர்லால் நேரு. இதுல தவறா இருக்கு, டி தாங்க இதுல வந்து தவறா இருக்கு. ஏன்னா இந்திய அரசமைப்போட முதல் நிர்ணய கூட்டம் எப்ப நடந்திருக்கும்? டிசம்பர் 9, 1946 தான் வந்து நடந்திருக்கும். கரெக்ட் தாங்க. ஓகேங்களா, 211 பேர் தான் கலந்து இருப்பாங்க. இதனோட இடைக்கால தலைவரா சச்சிதானந்த சின்ஹாவை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நியமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர தலைவராக வந்து யார், டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை 2வது கூட்டத்தில் வந்து நியமிச்சிருப்பாங்க டிசம்பர் 11. ஓகேங்களா, ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஆனா இவர் யார் முன்மொழிஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி அப்படின்றவர் தான் வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு. ஓகேங்களா, அப்ப இங்க டி தவறா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டிங்க. அடுத்து, ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்த நாள் என்று. ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்த நாள் என்று. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டிசம்பர் 13, 1946. சி தாங்க இதுக்கான ஆன்சர். டிசம்பர் 13, 1946 தான் குறிக்கோள் தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு. அது எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும்? ஜனவரி 22, 1947. ஜனவரி 22, 1947 தான் வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இதுதான் அதுக்கப்புறம் வந்து முகவரியா வந்து மாறி இருக்கும். சரிங்களா, அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிசம்பர் 9, 1946 முதல் கூட்டம். டிசம்பர் 11, 1946 2வது கூட்டம். அதில் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. டிசம்பர் 13, 1946 வந்து பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரோட குறிக்கோள் தீர்மானம் வந்து முன்மொழியப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அது மூணு முக்கியம், நம்ம ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கூட்டுரை கவனி. ஓகே, என்ன பண்ணிருப்பாங்க? இந்த அரசு நிர்ணய சபைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? குழுக்களா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 8 பெரிய குழுக்களும் 13 சிறிய குழுக்களா வந்து என்ன பண்ணிருப்பாங்க? பிரிச்சிருப்பாங்க. அதுல அந்த குழுக்கள்ல எது சரியா இருக்கு, எது தவறா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சூப்பர். மத்திய மாநில குழு. மத்திய மற்றும் மாநில அரசமைப்புக்கான குழு வந்து ஜவஹர்லால் நேரு. ஆமாங்க, கரெக்ட் தான். அடிப்படை உரிமைகள் குழு. அடிப்படை உரிமைகள் பத்தின குழு வந்து யார்கிட்ட நியமிச்சிருப்பாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். கரெக்ட் தான். வரைவு குழு யார் தலைமையில் நியமிக்கப்பட்டிருந்தாரு? டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா, இப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் வந்து டி, அனைத்துமே சரி. அடுத்து, சம்விதான் திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது. சம்விதான் திவாஸ் என்று கொண்டாடப்படுகிறது. நீங்க நவம்பர் 26 டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா நவம்பர் 26 அன்னைக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? இந்திய அரசியல் நிர்ணய சபையால வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணப்பட்டிருக்கும்? இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் 1949 அன்னைக்கு. அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க, 2015ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 26 நம்ம என்ன கொண்டாடிட்டு இருக்கோம்? அரசியல் அமைப்பு தினமா நவம்பர் 26 கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, வரைவு குழு எப்ப அமைச்சிருப்பாங்க? வரைவு குழு வந்து பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட்ல தான் என்ன பண்ணிருப்பாங்க? வரைவு குழு அமைச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட 48ல அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது நவம்பர் 26 2-3 வாசிப்புகள் முடிஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்டா நவம்பர் 26 அன்னைக்கு ஏத்துன்னு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு உருவாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த காலம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த காலங்கள். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள். அப்ப சி தாங்க இதுக்கான ஆன்சர். 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த காலங்கள். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு விதிகள் நடைமுறைக்கு வந்த போது இருந்தவை. இந்திய அரசியலமைப்பு எப்பங்க? ஜனவரி 26, 1950 தான் நடைமுறைக்கு வருது. அப்ப நடைமுறை வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பகுதியெல்லாம் வந்து இருந்தது? சூப்பர். 22 பகுதிகள், 8 அட்டவணைகள், 395 விதிகள்.
அப்ப எதுங்க பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். 22 பகுதிகள் இருந்தது, இப்ப 25 பகுதிகளா இருக்குது. ஆரம்பத்துல 8 அட்டவணைகள் இருக்கு, இப்ப 12 அட்டவணைகளா இருக்குங்க. ஆரம்பத்துல 395 விதிகள் தான் இருந்திருக்கும், இப்ப 480 விதிகள் கிட்ட இருக்குங்க போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. இப்ப நடந்த டிஓ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எது வந்து எப்பப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்திய அரசு நிர்ணய சபையால எதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய கொடி. ஸோ இதுல எது தவறா இருக்குன்றதை நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். தேசிய கொடி ஜூலை 22, 1947. ஆமாங்க, கரெக்டுங்க. ஏன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன பண்ணணும், கொடியேற்றணும் இல்லையா? அதனால ஜூலை மாசம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏத்துன்னு இருப்பாங்க. ஜூலை 22, 1947 கரெக்ட் தான். தேசிய கீதம் ஜனவரி 24, 1950. ஸோ ஜனவரி 24, 1950 அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, தேசிய கீதம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். தேசிய கீதம் ஜனவரி 24. ஓகேங்களா? தேசிய சின்னம் ஜனவரி 26, 1950. ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தாங்க. தேசிய சின்னம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஜனவரி 26 தான் ஏத்துன்னு இருப்பாங்க. தேசிய பாடல். ஸோ தேசிய பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26 அப்படின்றது தவறுங்க, ஜனவரி 24. ஓகேங்களா? அப்ப ஜனவரி 24 அன்னைக்கு தேசிய கீதம், தேசிய பாடல் ரெண்டுமே என்ன பண்ணப்படுதுங்க. ஸோ ஜனவரி 26 அன்னைக்கு 2 நாளுக்கு முன்ன 24 என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. ஆனா தேசிய சின்னம் வந்து 26 அன்னைக்கு தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேங்களா? அப்ப இங்க 24 வந்திருக்கணும். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நவீன மனு என அழைக்கப்படுபவர் யார்? நவீன மனு என அழைக்கப்படுபவர் யார்? சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க, பி தாங்க இதுக்கான ஆன்சர். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் எப்படி அழைக்கப்படுறாருங்க, நவீன மனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டாரு, அழைக்கப்பட்டாரு. அடுத்து 9வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் ஆங்கிலத்தில் அழகாக எழுதியவர் யார்? இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் ஆங்கிலத்தில் அழகாக எழுதியவர் யார்? சூப்பர், யாருங்க, பிரேம் பிகாரி நரேன் ரசைடா. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ பிரேம் பிகாரி நரேன் ரசைடா தான் என்ன பண்ணிருப்பாருங்க, அழகா வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, ஆங்கிலத்துல வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சூப்பர். முகவரியை வந்து அழகுபடுத்தியோர் அப்படின்னு கேட்டா யார் ஒரு ராம் மனோகர் சின்ஹா வந்து ஒருவருங்க, அழகுபடுத்தியோர். ஓகேங்களா? சோ இந்திய அரசியலமைப்போட இந்தி வடிவம் வந்தா நந்தலால் போஸ் ஒருவர். இதெல்லாம் அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பகுதி 4A அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது? பாருங்க, பகுதி 4ல ஏ என்ன பண்ணிருப்பாங்க, அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்திருப்பாங்க. அது எந்த சட்ட திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னா 42வது திருத்தம் 1976. சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். 42வது திருத்தம் 1976 மூலமா தான் வந்து இந்த 4A அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அடுத்து கூற்றை கவனி. பாருங்க, 3 கூற்றுகள் இருக்குங்க. இது 3மே ரொம்ப முக்கியம். சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் 73வது திருத்தம் 1992 மூலம் சேர்க்கப்பட்டது. நகராட்சிகள் 74வது திருத்தம் 1992 மூலம் சேர்க்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்கள் 92வது திருத்தம் 2011 மூலம் சேர்க்கப்பட்டது. 3வது கூட்டு தவறுங்க. ஓகே, எத்தனாவது திருத்தம், 97வது திருத்தம் வந்திருக்கணும். ஓகேங்களா? 73, 74 கரெக்ட் தான். 97வது திருத்தம் 2011 மூலமா என்ன பண்ணப்பட்டிருக்கும், சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்போ 1, 2 சரி அப்படின்றதுனால ஏ தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 12வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி குறிப்பிடும் விதி எது? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் பற்றி குறிப்பிடும் விதி எது? சூப்பர், எதுங்க, பகுதி 11 டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா பகுதி 5 பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா அது மாநில ஒன்றிய அரசை குறிக்குதுங்க. பகுதி 6 வந்து மாநில அரசாங்கத்தை குறிக்கும். பகுதி 11 வந்து 2 பேருக்கு இடைப்பட்ட உறவுகளை வந்து குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து 13வது கேள்வி. 42வது திருத்தம் 1976 மூலம் தீர்ப்பாயங்கள் எதில் சேர்க்கப்பட்டுள்ளது? சோ இதுவும் பாருங்க, 42வது திருத்தம் 1976 தீர்ப்பாயங்களை வந்து சேர்த்திருப்பாங்க. சோ எதுல சேர்த்திருக்காங்க அப்படின்றதாங்க. சூப்பர், எதுங்க, பகுதி 14A டி தாங்க இதுக்கான ஆன்சர். பகுதி 14A தான் வந்து என்ன பண்ணப்பட்டுள்ளதுங்க, சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பகுதி எது? தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையங்களை பற்றி குறிப்பிடும் பகுதி எது? சூப்பர், எதுங்க,
பகுதி 15 ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பகுதி 15 தான் என்ன பண்ணுதுங்க, தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையங்களை பத்தி என்ன பண்ணுது குறிப்பிடுது. விதி 324 இருந்து விதி 329 ஏ வரணும். ஓகேங்களா. அடுத்து கூற்றை கவனி. 3 கூற்றுகள் இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு எடுங்க பார்க்கலாம். சூப்பர். பகுதி 17 ஆட்சி மொழிகள். சோ பகுதி 17 எதை பத்தி சொல்லுதுன்னா ஆட்சி மொழிகளை பத்தி தான் சொல்லுது. கரெக்ட் தான். பகுதி 18 அவசர நிலை அல்லது நெருக்கடி நிலை பிரகடனங்கள். கரெக்ட் தான். பகுதி 20 அரசியல் அமைப்பு திருத்தங்கள். ஆமாங்க, கரெக்ட் தாங்க. சோ எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க, டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து அரசியலமைப்பு பகுதி 7 இருந்த விதி 238 நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? சோ அரசியலமைப்பு பகுதி 7ல 238 இருந்திருக்கும், அந்த சட்டத்தை நீக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அது நீக்கின சட்ட திருத்தம் எது? 7வது திருத்தம் 1956 ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 7வது திருத்தம் 1956 மூலமா தான் அந்த விதி 238 என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, நீக்கிட்டு இருப்பாங்க. பொருந்தாதது எது? அடுத்து பாருங்க அட்டவணைகள். சோ அட்டவணைகள் இருந்து 4 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம். சோ நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், நீங்க அதுக்குள்ள ஆன்சர் எடுத்துருங்க. 1வது அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றியது. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் அட்டவணை வந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் பற்றியதுதான். 2வது அட்டவணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், நீதிபதிகள், சபாநாயகர்களின் சம்பளங்கள் மற்றும் செலவுகள். ஆமாங்க, 2வது அட்டவணை பொறுத்தவரைக்கும் குடியரசுத் தலைவரோட, ஆளுநரோட, நீதிபதிகளோட, சபாநாயகர்களோட சம்பளங்கள் மற்றும் செலவுகளை பத்தி தான் சொல்லுது. கரெக்ட் தான். 3வது அட்டவணை எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களின் பதவி பிரமாண உறுதிமொழி. ஆமாங்க, 3வது அட்டவணை பொறுத்தவரைக்கும் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களோட பதவி பிரமாண உறுதிமொழிகளை பத்தி தான் சொல்லுதுங்க. கரெக்ட் தான். 4வது அட்டவணை பழங்குடியின பகுதிகள் தொடர்பான கட்டுப்பாட்டு விதிகள். 4வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின பகுதிகளுக்கான கட்டுப்பாட்டு விதிகள் அப்படின்றது தவறுங்க. ஓகேங்களா. ஏன்னா 4வது அட்டவணை ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு. ஓகேங்களா. ராஜ்யசபா உறுப்பினர்களை எந்தெந்த இடங்களுக்கு எப்படி ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் 4வது அட்டவணை. அப்போ இது தவறா இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான பகிர்வை பற்றி கூறும் அட்டவணை எது? சோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த அதிகார பங்கீடுகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த அட்டவணை எது? சூப்பர். எத்தனாவது அட்டவணை? 7வது அட்டவணை. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 7வது அட்டவணையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் எத்தனை துறைகள் இருக்கு, மாநில பட்டியல் எத்தனை துறைகள் இருக்கு, பொது பட்டியல் எத்தனை துறைகள் என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 7வது அட்டவணையில் தான் இருக்கும் இந்த அதிகார பங்கீடு. அடுத்து 19வது கேள்வி பாருங்க. 15வது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? இது ரொம்ப முக்கியங்க. சோ 8வது அட்டவணை ரொம்ப முக்கியம். அதுல இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பத்தி இருக்கும். சோ முதல்ல வந்து அரசியலமைப்பு வரப்போ 14 மொழிகள் வந்து இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் 15வது மொழி அதை சேர்த்திருப்பாங்க, சிந்தி மொழியை சேர்த்திருப்பாங்க. அது சேர்த்த சட்ட திருத்தம் எது அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. சூப்பர். 21வது சட்ட திருத்தம் 1967. 21வது சட்ட திருத்தம் 1967 பி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 16, 17, 18வது மொழிகளாக கொங்கணி, மணிப்புரி, நேபாளி சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? சோ முதல்ல 14 இருந்துக்குது. 21வது சட்ட திருத்தம் 1967 மூலமா 15வது மொழியா சிந்தியை சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் 16, 17, 18 மொழிகள் என்ன பண்ணிருக்காங்க, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி போன்ற 3 மொழிகளை வந்து சேர்த்திருப்பாங்க. அப்படி சேர்த்த சட்ட திருத்தம் எது? சூப்பர். 71வது சட்ட திருத்தம் 1992. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 71வது சட்ட திருத்தம் 1992 மூலமா இந்த 3 மொழிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அடுத்து 92வது திருத்தம் 2003 சேர்க்கப்பட்ட மொழிகள் யாவை? சோ 92வது திருத்தம் 2003 மூலமாக சேர்க்கப்பட்ட மொழிகள் யாவை? டி தாங்க இதுக்கான ஆன்சர். போடா, டோக்ரி, சாந்திலி, மைதிலி. சோ இந்த 4 மொழிகள் தான் என்ன பண்ணிருப்பாங்க, அடுத்த 4 மொழிகளா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், சேர்க்கப்பட்டிருக்கும். 92வது திருத்தம் 2003 மூலமா. ஓகேங்களா. அடுத்து 22வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. 1951 முதல் அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்ட அட்டவணை எது? 1951 முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். சோ முதல்ல அரசியலமைப்பு 1951 தான் வந்து சேர்த்திருப்பாங்க. சூப்பர். எத்தனாவது அட்டவணைங்க? 9வது அட்டவணை. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஏன்னா 9வது அட்டவணை தான் என்னதுங்க, நிலச்சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறை ஒழிப்பான அந்த நிலச்சீர்திருத்தம் தான் வந்து பார்த்தா 9வது அட்டவணை. இதான் முதல் சட்ட திருத்தம். ஸோ 1951 முதலாவது சட்ட திருத்தம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இதை தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க.
அடுத்து 23வது பாருங்க, கூற்றை கவனி. ஸோ 3 கூற்றுகள் இருக்கு. 10வது அட்டவணை 52வது திருத்தம் 1985. ஆமாங்க, கரெக்ட் தான். ஓகேவா, நீங்க ஆன்சர் எடுங்க, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்ட் தான். 52வது அரசியலமைப்பு திருத்தம் 1985. 11வது அட்டவணை 73வது திருத்தம் 1992. ஆமாங்க, கரெக்ட் தாங்க. 73வது திருத்தம் 1992 மூலமா 29 கடமைகள் வந்து என்ன சேர்த்திருப்பாங்க. கரெக்ட் தான். அடுத்து 12வது அட்டவணை 74வது திருத்தம் 1992 வர்றாங்க. ஓகேங்களா, 1993 அப்படின்றது வந்து தவறு. 1992 வந்திருக்கணும். அதனால இப்போ 1, 2 மட்டும் தான் சரி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, 74வது திருத்தம் கரெக்ட் தான். ஆண்டு வந்து தவறா இருக்கு. 1992 தான் வந்திருக்கணும். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு 11வது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் எத்தனை கடமைகளை குறிப்பிடுகிறது? பாருங்க, பஞ்சாயத்து ராஜில் வந்து பார்த்தீங்கன்னா 73வது திருத்தம் 1992 மூலமா தான் சேர்த்திருப்பாங்க. அது எத்தனை கடமைகளை சொல்லுது அப்படின்னா 29 கடமைகளை வந்து சொல்லுதுங்க. ஓகேங்களா, நகர்பாலிகா தான் 18 கடமைகளை சொல்லும். நகர்பாலிகா 18 கடமைகள், பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தா 29 கடமைகளை சொல்லுது. அடுத்து பாருங்க, கூற்றை கவனி. 3 கூற்றுகள் பாருங்க, இது எது சரி தவறுன்னு கெஸ் பண்ணுங்க. இந்திய குடியுரிமை பற்றி பகுதி 2 விதி 5 முதல் 11 வரை குறிப்பிடுகிறது. இந்தியா ஒற்றை குடியுரிமை கொண்டுள்ள நாடு. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகியவை இரட்டை குடியுரிமைகளை கொண்டுள்ளன. ஆமாங்க, எல்லாமே சரி அப்படின்றதுனால டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ டி தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சூப்பர், இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 1955. டி தாங்க இதுக்கான ஆன்சர். 1955 தான் என்ன பண்ணிருக்காங்க, குடியுரிமை திருத்த சட்டம் வந்து இயற்றப்பட்டதுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாதது எது? ஸோ பாருங்க, இங்க 4 கூற்றுகள் இருக்கு. இதுல எது பொருந்தாததுன்னு கெஸ் பண்ணுங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். விதி 5 கரெக்ட் தாங்க. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது இந்தியாவில் இருந்தவர்களோட குடியுரிமை பத்தி சொல்லக்கூடியதான் விதி 5 கரெக்ட் தான். விதி 6 பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வந்தவர்கள். ஸோ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்களோட அந்த குடியுரிமை பத்தி சொல்றது சட்டப்பிரிவு 6 கரெக்ட் தாங்க. விதி 7 இந்தியா வம்சாவளியினரின் குடியுரிமை பத்தி சொல்றது தவறுங்க. ஏன்னா விதி 7 எதை பத்தி சொல்லுதுன்னா, ஸோ என்ன பண்ணுவாங்க, 1947 அப்புறம் பாகிஸ்தானுக்கு குடியேறி மீண்டும் இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா, அவங்களோட குடியுரிமை பத்தி சொல்றதாங்க 7. ஓகேங்களா, இது டிஓ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, குரூப் 1 டிஓ எக்ஸாம்ல. ஓகேங்களா, 7ன்றது இந்தியா வம்சாவளி இல்லைங்க. சட்டப்பிரிவு 8 தான் இந்தியா வம்சாவளியோட குடியுரிமை பத்தி சொல்லுது. அடுத்து, வெளிநாட்டு குடியுரிமை பெற்றால் இந்திய குடியுரிமை நீக்குதலை பத்தி சொல்லக்கூடியது வந்து பார்த்தா விதி 9. இது கரெக்ட் தான். அப்ப இங்க சி தான் தவறா இருக்கு. சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் எத்தனை வழிகளில் குடியுரிமையை பெற முடியும்? ஸோ எத்தனை வழிகளில் ஒருத்தர் வந்து குடியுரிமை பெற முடியும்? 5 வழிகளில் குடியுரிமை பெற முடியும். ஓகேங்களா, பிறப்பால், வம்சாவளியால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்தல் மூலமா, இயல்பு உரிமை மூலமா, அப்புறம் வந்து பிரதேசங்கள் வந்து இணைக்கிறது மூலமா வந்து 5 விதங்களில் வந்து குடியுரிமை வந்து பெற முடியும். 3 விதங்களில் குடியுரிமையை இழக்க முடியும். இதனால ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, காமன்வெல்த் குடியுரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது? காமன்வெல்த் குடியுரிமை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது? எந்த ஆண்டுங்க? 2003. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 2003 என்ன பண்ணிருப்பாங்க, காமன்வெல்த் குடியுரிமை வந்து நீக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து, இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2003 பரிந்துரைத்த குழு எது? பாருங்க, இந்திய குடியுரிமை சட்டம் 2003 பரிந்துரைத்த குழு எது? சூப்பர், இதுங்க எல்எம் சிங்கி கமிட்டி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். எல்எம் சிங்கி கமிட்டி தான் என்ன பண்ணிருப்பாங்க, 2003 இருந்த அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து பண்ணிருப்பாங்க, பரிந்துரைச்சிருப்பாங்க. அடுத்து, கூற்றை கவனி. மறுபடியும் பாருங்க, 3 கூற்றுகள் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு நடுங்க. குடியுரிமை திருத்த சட்டம் 1992 தந்தையோ தாயோ இந்தியராக இருப்பின் குடியுரிமை வழங்கலாம். ஸோ அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் 1992 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் பிறந்த யாரோ ஒரு தந்தையோ தாயோ இந்தியராக இருந்தால் என்ன பண்ணலாம், குடியுரிமை வழங்கலாம்னு சொல்லுது. ஆமா, கரெக்ட் தான். குடியுரிமை திருத்த சட்டம் 2003 இந்தியாவுடன் நட்பு கொண்ட 16 நாடுகளுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது. ஸோ இந்தியாவுடன் நட்பு கொண்ட 16 நாடுகளுக்கு என்ன பண்ணாங்க, குடியுரிமை வழங்கினாங்க. எதுங்க? 2003.
ஓகேங்களா? ஆமா கரெக்ட். ஆனா அதுல பாகிஸ்தானும் பங்களாதேஷும் வந்து சேர்க்கல. ஓகேங்களா? குடியுரிமை திருத்த சட்டம் 2015 இப்போ வந்து 2015 அதுல வெளிநாடு வாழ் இந்தியர்களின் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்ற அந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற OCI அப்படின்ற அந்த கார்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இதுவும் கரெக்ட் தான். டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து குடியுரிமை திருத்த சட்டம் 2019 தவறானது எது? குடியுரிமை திருத்த சட்டம் 2019 கொண்டு வந்தாங்க எப்போ, அதுல தவறா இருக்கிறது எது? இது லோக்சபாவில் டிசம்பர் 10 2019 நிறைவேறியது. ஆமாங்க கரெக்டுங்க. லோக்சபாவில் டிசம்பர் 10 2019 தான் வந்து நிறைவேறியிருக்கும். கரெக்ட். அடுத்து ராஜ்யசபாவில் டிசம்பர் 11 2019 நிறைவேறியது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் 2011 டிசம்பர் 11 நிறைவேற்றிருக்கும். அடுத்த நாளே கரெக்ட் தான். டிசம்பர் 12 2019 குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் ஒப்புதலை பெற்றது. அடுத்தடுத்த நாளே வந்து கண்டினியூ நடந்திருக்கும். டிசம்பர் 12 இதுவும் கரெக்ட் தான். நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 1 2020. ஓகேங்களா? ஸோ எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா ஜனவரி 10ங்க. ஸோ ஜனவரி 10 அன்னைக்கு தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ டி இங்க தவறா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் வந்து டி தான். அடுத்து தேசிய குடிமக்கள் பதிவேட்டை உருவாக்க வழிவகை செய்த சட்ட திருத்தம் எது? தேசிய குடிமக்கள் பதிவேட்டை உருவாக்க வழிவகை செய்த சட்ட திருத்தம் எது? சூப்பர். இதுங்க குடியுரிமை திருத்த சட்டம் 2003 பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த அடையாள அட்டை உருவாக்கத்துக்கான வழிபாட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. அடுத்து 34வது கேள்வி பாருங்க. இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் இருமொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் யாது? ஸோ இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விங்க. ஸோ நீங்க இந்திய குடிமகன் தான் அப்படின்னு நீங்க நிரூபிக்கிறதுக்காக இருமொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் யாது? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க, பாஸ்போர்ட். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பாஸ்போர்ட் தான் வந்து நம்ம ஆவணத்தோட முக்கியமான பெயர். அடுத்து குடியுரிமை திருத்த சட்டம் 2019 சார்ந்த கூற்றுகளில் எது உண்மையானவை? பாருங்க இங்க 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது உண்மையா இருக்கு அப்படின்னு எடுங்க பார்க்கலாம். இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும். ஸோ 6 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் வாழ்ந்துட்டா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்களாம், குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்றாங்க. தவறுங்க. ஓகேங்களா? 1வது கூற்று இங்க தவறா இருக்கு. அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து டிசம்பர் 31க்குள் எப்பங்க, டிசம்பர் 31க்குள் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள் மற்றும் பார்சிகள், கிறிஸ்தவர்களுக்கும் குடியுரிமை வழங்கப்படும். ஆமாங்க இது கரெக்ட் தான். குறிப்பிட்ட சமூகங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகள் குடியுரிமை வழங்கப்படும். ஆமாங்க. ஸோ 12 ஆண்டுகளுக்கு பதிலாக என்ன பண்ண முடியும், 6 ஆண்டுகளே வந்து குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பங்க 2 மற்றும் 3. ஓகேங்களா? 2, 3 சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அடிப்படை உரிமைகள் சார்ந்த கேள்வி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 4 கூற்றுகள் இருக்கு பாருங்க. இதுல ஆன்சர் என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 விதி 12 to 35 வரை அடிப்படை உரிமைகளை வழங்கியுள்ளது. ஆமா கரெக்ட் தான். இது ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுள்ளது. இதுல இருந்து ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுள்ளது. கரெக்ட் தான். இது இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. ஆமாங்க இது இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான பகுதி அடிப்படை உரிமைகள் என கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான். எல்லாமே சரியா இருக்கிறதால இங்க டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து தற்போது அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை? தற்போது அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை? சூப்பர். எத்தனைங்க, 6. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஆரம்பத்துல 7 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க, 44வது அரசியலமைப்பு திருத்தம் 1978 மொரார்ஜி தேசாய் அரசு மூலமா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சொத்துரிமை வந்து நீக்கிட்டு இருப்பாங்க. இப்ப 6 அடிப்படை உரிமைகள் தான் வந்து இருக்கு.
விதி 31 கீழான சொத்துரிமை எந்த அரசால் 44வது திருத்தம் 1978 மூலம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி 12 மற்றும் 300A வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இப்பயே சொல்லிட்டேன் நான். மொரார்ஜி தேசாய் அரசு தான் வந்து 44வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறும் சட்டப்பிரிவு எது? அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என கூறும் சட்டப்பிரிவு எது? சூப்பர். எதுங்க? சட்டப்பிரிவு 32 சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சட்டப்பிரிவு வந்து 32. அதாவது ஒரு நீதி மறுபரிசீலனை வேணும் அப்படின்னா விதி 32 கீழ் நம்மளால என்ன பண்ண முடியும்? உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியும். விதி 226 கீழ் உயர் நீதிமன்றத்தை அணுக முடியும். ஸோ அதுக்கான அந்த 32 தான் நம்ம என்ன சொல்றோம்? இவர் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து, அடிப்படை உரிமைக்கு முரணாக இயற்றப்படும் எந்த ஒரு சட்டமும் செல்லாது என அறிவிக்கும் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரம். ஸோ அடிப்படை உரிமைக்கு முரணா நீங்க என்ன ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா அது செல்லாது அப்படின்னு உயர்நீதிமன்றத்தை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குங்க. அது எந்த விதியின் அடிப்படையில் வந்து அது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது? ஸோ இது விதி 226 சி தாங்க இதுக்கான ஆன்சர். விதி 226 மூலமா என்ன பண்ண முடியும்? அது வந்து மறுபரிசீலனை செய்ய முடியும். அடுத்த 41வது கேள்வி, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட முடியும்? சோ ரெண்டுமே 5 விதமான நீதி பேராணைகளை என்ன பண்ண முடியும்? வெளியிட முடியும். அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை என்பது யாது? சூப்பர். கீழ் நீதிமன்றங்கள் சட்ட எல்லையை தாண்டாமல் பார்த்துக் கொள்ளுதல் சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கீழ் நீதிமன்றங்கள் வந்து அவனோட சட்ட எல்லையை தாண்டி செயல்படாமல் பார்த்துக்கிறதா வந்து பார்த்தா என்ன சொல்றோம்? நம்ம தடையுறுத்தும் நீதி பேராணைன்னு சொல்றோம். அடுத்து 43வது கேள்வி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்தா இதுல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா, இதுல எது தவறா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. பிரிவு 15 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் சமவாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 ராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை துரத்தல். இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஏ தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமன் சொல்லக்கூடிய விதி எதுங்க? பிரிவு 14. ஓகேங்களா, பிரிவு 14 தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமன் சொல்லும். பிரிவு 15 தான் என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தரோட பிறப்பு இறப்பு ஜாதியின் அடிப்படையில் அவர் வந்து ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, 16 17 18 இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இங்க ஏ தாங்க தவறா இருக்கு. ஏ என்ன வந்துருக்கணும்? பிரிவு 14 தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து, குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு பற்றி கூறும் விதி எது? குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பை பற்றி கூறும் விதி எது? சூப்பர். எதுங்க? விதி 24 பி தாங்க இதுக்கான ஆன்சர். விதி 23 பொறுத்தவரையிலும் கொத்தடிமை. ஓகேங்களா, சோ கொத்தடிமை முறை ஒழிக்குதான் 23. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கிறது வந்து பார்த்தா விதி 24. அடுத்து, இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் யாரால் நியமிக்கப்பட்டுள்ளது? இரண்டாம் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் யாரால் நியமிக்கப்பட்டுள்ளது? சோ முதலாம் பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் ஜவஹர்லால் நேரால் நியமிக்கப்பட்டிருக்கும். காக்கா கலேர்கர் நல ஆணையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, 1953 என்ன பண்ணிருப்பாங்க? நியமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் அப்படின்னா மண்டல் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இது மொரார்ஜி தேசாய் அமைப்பாளர் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று ஓபிசிகளுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கியவர். ஸோ மண்டல் கமிஷன் என்ன பண்ணிருப்பாங்க? ஸோ அவங்க வந்து அவங்களோட இது வந்து செதுக்கிட்டு இருப்பாங்க. அதுல எடுத்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இவரு 27% இடஒதுக்கீடு வழங்கி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? விபி சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டு இருப்பாரு. ஓகேங்களா, அப்ப அறிவிச்சவர் யாருங்க? விபி சிங். சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, கூற்றுகளை கவனி. பாருங்க, 4 கூற்றுகள் இருக்கு. இதுல எது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எது சரி எது தவறுன்னு பாருங்க. அடுத்து, தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1994. தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1994 கரெக்ட் தாங்க. இதன்படி 69% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆமா, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம்? 69% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படுது. கரெக்ட் தான். மறுபரிசீலனை விலக்கு பெறுவதற்காக 76வது திருத்தம் 1994 மூலமாக 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. ஆமாங்க, ஸோ 9வது அட்டவணையில மறுபரிசீலனை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க? இதுக்குமே சேர்த்திருப்பாங்க. நவம்பர் 16 1992 முதல் முன்தேதியிட்டு அறிவிக்கப்பட்டது. ஸோ நவம்பர் 16 1992 முன்தேதியிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? இது வந்து அறிவிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, எல்லாமே சரியா இருக்குங்க. அப்ப டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 48வது கேள்வி. இதுவும் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா விதி 19. ஓகே, பார்க்கலாம் பாருங்க.
இது எது தவறா இருக்கு அப்படின்னா 19(1)A பேச்சுரிமை கரெக்ட் தான். 19(1)B ஆயுதங்கள் என்று கூடும் உரிமை கரெக்ட் தான். 19(1)C வந்து கூட்டுறவு சங்கங்களை அமைத்தால் கரெக்ட் தான். 19(1)D அப்படின்றதுங்க இந்தியா முழுவதும் எப்போதைக்கும் சென்று வரக்கூடிய சுதந்திரம். ஓகேங்களா, ஆமாங்க, இந்தியாவோட எப்போதைக்கும் வந்து சென்று வரக்கூடிய அந்த சுதந்திரத்தை சொல்லக்கூடியதான் வந்து விதி 1Dங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் தங்கி வாழும் உரிமை அப்படின்னா 1E வந்திருக்கணும். அப்பங்க டி வரக்கூடாது, ஈன்னு வந்திருக்கணும். அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா இணை எது? ஸோ பிரிவு 20ல இருந்து 22க்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு பார்க்கலாம். பிரிவு 20 தண்டனையிலிருந்து பாதுகாக்கும் உரிமை. ஆமாங்க, ஸோ குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உரிமை கரெக்ட் தான். பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. தனி சுதந்திரத்தை பாதுகாப்பு பெறும் உரிமை கரெக்ட் தான். விதி 21A விதி 21A வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தருதல் தவறுங்க. தொடக்க கல்வி பெறும் உரிமை 21A எதை சொல்லுதுங்க? தொடக்க கல்வியை பத்தி சொல்லுது. அப்ப சி இங்க தவறா இருக்கு. சி தான் இதுக்கான ஆன்சர். பிரிவு 22 தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கான உரிமை. ஓகேங்களா, ஒருத்தர் வந்து தடுப்பு காவல் வச்சிருக்கிறதுக்கான உரிமை சொல்றது பிரிவு 22. அப்ப அது கரெக்ட் தான். சி தான் இங்க தவறா இருக்கு. அடுத்து 50வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பிரிவு 25 சமயத்தினை பின்பற்றும் உரிமை. ஆமாங்க, யார் வேணாலும் எந்த சமயத்தினாலும் பின்பற்றலாம் கரெக்ட் தான். பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு என்ன பண்ணலாம்? அந்த சமய விவகாரங்களை வந்து ஒருத்தர் நிர்வகிக்கலாம் கரெக்ட் தான். பிரிவு 27 மதத்தை பரப்ப வரி செலுத்தும் உரிமை. ஓகேங்களா, தவறுங்க. ஸோ மதத்தை பரப்பதற்கு வரி செலுத்தாமல் இருப்பதற்கான உரிமை தான் வந்து என்னதுங்க இந்த பிரிவு 27. நீ விருப்பப்பட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா உன்னை யாரும் கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. ஓகேங்களா, அப்ப பிரிவு 27 வந்து செலுத்துவதற்கான உரிமை வரணும். பிரிவு 28 கல்வி நிறுவனங்களில் மத சார்ந்த வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஆமாங்க, ஸோ கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தா மத சார்ந்த வழிபாடுகள் நடக்குதுன்னா அது கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அதை வச்சு சொல்லக்கூடிய தான் பிரிவு 28. ஓகேங்களா, அப்ப சீதா அங்க தவறா இருக்கு. சீதா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கைஸ் நம்ம ஒரு 50 கேள்வி இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சேனலுக்கான புதுசாக வரவங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து ஒரு 50 கொஸ்டின் இன்னும் கொண்டத்தில் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அதையும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு மொத்த மார்க் எவ்வளோன்னு பார்த்துங்க. ஓகேங்களா, தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.